ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்கீங்க? உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கை இது நாள் வரைக்கும் காப்பாற்றிருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதியை வச்சுப்போமே. அது இவங்கன்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக சொல்லலை. பொதுவாகவே இந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றினாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை பண்ணவே கூடாதுன்னு கூட இருக்கலாம். இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நாண்டு கெட்டு சாவு அப்படிங்கிற மாதிரி ஏரியா சைட்லலாம், அதாவது இந்த ஊர் சைட்லலாம் வந்து திட்டுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா நாண்டு கெட்டு சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பழைய படங்கள்லாம் டைலாக்காகவே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு 70 சைவ வேளாளர்கள், அதாவது ஒரு ஊரை சேர்ந்த பழையனூருங்கிற ஒரு ஊரை சேர்ந்த 70 சைவ வேளாளர்கள் இந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் கீழே வந்து நெருப்பு போட்டு அது மேலே அருள் வந்து சாமிக்கு வரதை இருந்து ஏறி போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபுல்லாகவே தீ மூட்டி அதில் இந்த 70 சைவ வேளாளர்களும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைங்கிற பட்சத்தில் சிவபெருமான சாட்சியாக வச்சு அந்த தீக்குண்டத்தில் இறங்கி தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்களாங்க. கேட்குறக்கே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவும் அதே நேரத்தில் பயங்கரமாகவும் இருக்குல்ல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீலிங்கிற ஒரு பேய். இப்போ கூட நீங்கள் கூகுளில் போயிட்டு பழையனூர் நீலின்னு போட்டிங்கன்னா அது ஒரு வரலாறாகவே காட்டுங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பழையனூருங்கிற இடத்துல நீலிங்கிற ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்குதுங்க. இதனால் அந்த பொண்ணு பேயாக மாறி இருக்கிறாங்க. பொதுவாகவே நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஸ்டோரிஸ், இந்த நிறைய ஸ்டோரிஸ்லாம் நமக்கு வந்திருக்குது இல்லையா? அவங்களுக்கு நடந்த ரியல் இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பேய் வந்துச்சு, நான் அம்மன் கோவிலுக்கு போனேன், அம்மன் கோவிலில் இருக்கிற பூசாரிக்கு அருள் வந்து எனக்கு திருநீர் போட்டு விட்டாரு, எனக்கு சரியாயிருச்சு, இப்படி தாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நீலிங்கிறது ஒரு பேய்? இந்த பேய் எப்படி இப்போ நீலி அம்மனாக மாறினாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே திகிலான ஒரு ஸ்டோரிங்க. நீலிங்கிறவங்களோட வாழ்க்கை கதை, அதாவது அவங்க எப்படி பேயாக மாறினாங்க, எப்படி அம்மனாக மாறினாங்கங்கிற கதையை 2 தரப்பினர் 2 விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டோரியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சொந்த ஊராக கொண்டவங்க தான் நீலிங்கிற ஒரு பொண்ணுங்க. அவங்களோட அப்பா ஒரு வணிகஸ்தர். இவர் என்ன பண்ணுறாருன்னா காசிக்கு நீலியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறாருங்க. சாமியும் கும்பிடணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேலையும் இருக்குது. அங்கே ஒரு வணிகஸ்தரை நீலியோட அப்பா மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் ஆளுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அது போக அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் அவர் எப்படி அணுகிறாரு, அதாவது எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரோட கேரக்டரேஷன் பிடிச்சி போய் நீலியோட அப்பா அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு, வணக்கம் தம்பி, நாங்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம், என்னோட பொண்ணு பேர் நீலி, நான் வந்து உன்னை ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நானுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் தான், எனக்கு உங்களோட அணுகுமுறையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், அதுக்கு உங்களுக்கு விருப்பமா என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கப்பா, உங்களோட அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை யார்கிட்டையாச்சும் கலந்து ஆலோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வணிகஸ்தன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு என்ன தோணும், ஒரு ஆம்பளை கிட்ட போயிட்டு, அதுவும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, இப்போ கேட்டாலும் சொல்கிறதுக்கு இருக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு முதல் கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சு, அவரோட ஒய்ஃப் பழையனூருங்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்கங்கிறதையே மறைச்சி இவர் என்ன பண்ணுறாருனா, ஓகே நான் வந்து உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் நீங்கள் ஆசைப்பட்றீங்கிறனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களோட பொண்ணையே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, இந்த நீலிங்கிற பொண்ணு அழகு தேவதையாங்க. அவங்கள மாதிரி ஒரு அழகு பார்த்துருக்கவே முடியாதான், அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்களாம். இவங்களை பார்த்தோன்னே எந்த ஆம்பளைக்கு தான் வந்துட்டு நோ சொல்ல தோணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வணிகஸ்தன் ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க.
2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அவங்க காசியில் இல்லை, இவங்களோட ஊரான காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. நீலியோட அழகு, பொதுவாகவே அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் ஏரியாவில் ஒரு 4 பேர் 5 பேர் லவ் லெட்டர் கொடுக்கறது வழக்கமான முறைங்க. இதுவே 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். இந்த நிறைய அரசர்களாக இருக்கட்டும், ஜமீன்தாரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த பொண்ணு மேலே. எப்படியாச்சும் இந்த பொண்ணு வந்து அடைஞ்சிடணுங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. அப்படி நிறைய ப்ரப்போசல்ஸ் நீலிக்கு வந்திருக்குதுங்க. இருந்தாலும் தன்னோட கணவர் தான் தனக்கு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்த ஒரு நல்ல பொண்ணு தான் நீலி. அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு, ரொம்பவே கைண்டான பொண்ணு, எல்லாருக்கும் உதவி செய்கிற பொண்ணு, அவங்களோட வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க கணவரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வணிகஸ்தன் நல்லவன் கிடையாதாங்க. மும்பையில் இந்த ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போது நம்ம ஊர்லேயே வந்து இப்போயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணை அவங்களோட கணவர், நீலியோட கணவர் பேச்சுவார்த்தை பேசுகிறது, அவங்க கூட பழகிறது, தப்பான ஒரு உறவில் இருந்திருக்கிறாருங்க. இது நீலிக்கு தெரியாது. இதை ரொம்ப நாளாகவே அவர் மறைச்சிருக்கிறாரு. நீலி மேலே ஆசைப்படுவாங்க இல்லையா, அதில் 1-2 பேர் வந்து நீலிக்கிட்ட பற்ற வைக்கிறாங்க. இந்த மாதிரி உன் புருஷனை நம்பாத, நீ என் கூட வந்துரு, அவன் வந்து இந்த மாதிரி தப்பான இடத்துக்கெல்லாம் போகிறான், தப்பான பெண்களோட சவகாசம் வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீலி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை தான் திட்டி அனுப்பிடுவாங்களாங்க. நீலிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை என்னங்கிறது தெரிய வருதுங்க. இந்த வணிகஸ்தருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகிருக்குது. அந்த கல்யாணத்தை மறைச்சிட்டு தான் நீலியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அதை கேட்டு அவர்கிட்ட சண்டை போடும்போது அவங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னு சிலர் சொல்கிறாங்க, அவங்க அப்பா உயிரோடு இல்லைன்னு சிலர் பேர் சொல்கிறாங்க. ஆனால் கதையோட கருவை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு ஏதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நீலியோட ஹஸ்பண்ட் நீலியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஊருக்கு போகிறாரு. பழையனூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு போகும்போது அங்கே நீலியை ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. இங்கேயே இரு, நான் போயிட்டு என்னோடய மனைவி கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் போய் உடனே சொன்னேன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீலி கூட நீலன்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணனும் வந்ததா அந்த ஊரை சேர்ந்த ஒரு பூசாரிங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க கேட்டால். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற கதைங்க. அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீலன்கிறது நீலியோட அண்ணன். இவங்க 2 பேரையுமே அவங்க கணவர், அதாவது நீலியோட கணவர் கூப்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வந்ததாகவும் ஒரு இடத்துல இருக்க சொன்னதாகவும், நீலன் ஒரு வேலையாக வெளியே போயிடுறாரு. பக்கத்தில் ஒரு வேலையாக போன நேரம் பார்த்து நீலியை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து குத்தி கொலை பண்ணிடுறாருங்க. கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணி, நீ இருந்தனா எனக்கு தான் ஆபத்து, இதுக்கப்புறம் நீ வந்து என்னோடய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, நான் என்னோடய முதல் பொண்டாட்டியோடையே நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு குத்தி கொலை பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த பாடியை தூக்கி போட்டு வந்துடுறாருங்க. அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி. இப்போது வெளியே போன நீலன், இந்த நீலியோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு இப்படி அநியாயமாக என்னோட தங்கச்சியை கொண்டுட்டானே, இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவருமே தற்கொலை பண்ணி உயிரை மாச்சிக்கிட்டாராங்க. அதாவது அவருமே சூசைட் பண்ணி இறந்துட்டாராம். இப்போது இறந்து போன நீலி, அவங்களோட அண்ணன் நீலன், இவங்க 2 பேரோட ஆத்மா, இவங்க 2 பேருமே பேயா அதே ஊரில் ஆலமரத்துலையும் புளிய மரத்துலையும் அவங்களோட ஆத்மா இருக்கிறதா எல்லாராலையும் நம்பப்படுதுங்க. அதாவது அந்த ஊரில் இருக்கிற எல்லாராலையும் நம்பப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அந்த ஏரியா பக்கம் போகும்போது நிறைய பேரால் அந்த விஷயத்தை உணர முடிஞ்சிருக்குது. லைக் நம்மளோட ஸ்டோரிஸ்லாம் வரும் இல்லையா, ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்துட்டு நான் போயிட்டு இருக்கும்போது என்னை தாண்டி யாரோ ஒருத்தவங்க அங்கே இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். மயான அமைதியாக இருந்தாலும் என் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க என் காதில் வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான உணர்வுகள் அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக குத்தி கொலை பண்ணார் இல்லையா நீலியை, அவங்க கணவர், அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த ஏரியா பக்கம் போகும்போதாக இருக்கட்டும் வரும்போதாக இருக்கட்டும் அவரை நீலியோட ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. பயந்து போன நீலியோட கணவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், அவளோட ஆத்மா என்னை கொன்றும் போல, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு மந்திர வாள் கொடுக்குறாரு. இந்த வாளை உன் கையில் இருக்கிற வரைக்கும், இந்த வாள் உன் கையில் இருக்கிற வரைக்கும் அவளாலேயோ அவளோட அண்ணனாலேயோ உன்னையே நெருங்க முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த வாளை மட்டும் விட்டுறாத, கையிலேயே வச்சுக்கோ, உன் கூடயே இருக்கணும் இந்த வாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாருங்க. இந்த வாளை எடுத்துகிட்டு தான் வெளியே போகும்போதும் வரும்போதும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் நீலியோட கணவர் இருப்பாராங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்களும் கழியுதுங்க. நீலிக்கு ஒரு கோபம், என்னடா அது, இவனை கொஞ்சம் கூட நெருங்கவே முடியலை, இந்த வாள் இருக்கிறனால அவன் உயிர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு தெய்வ சக்தி துணை இருக்குது, தப்பு பண்ணது அவன், ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற அந்த என்ஜினோடையே காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் வருதுங்க சந்தர்ப்பம். என்னன்னா, நீலி ஒரு அழகான பெண்ணாக மாறி, அதாவது அவங்களோட உருவம் இல்லாமல் வேற ஒரு உருவத்தில் அழகாக ஒரு பொண்ணாக மாதிரி
ஊர் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சு நீலியோட கணவரை லாக் பண்ணுறாங்க. ஒரு கள்ளிச்செடியை பிச்சு, அந்த பூ இருக்குல்லையா, கள்ளிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு குழந்தையாக உருவாக்குறாங்க. நீலி பேய். இது எல்லாத்தையும் பண்ணுறது நீலிங்கிற ஒரு பேய். குழந்தையாக உருவாக்கி கையில் வச்சுக்கிட்டு, நீ தான் என்னோட கணவர், நீ என்னைய ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு மத்தியில் வச்சு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாங்க. யாரா அது, திடீர்னு நம்ம ஊரில் இந்த பையனை பார்த்து நான் தான் உன் பொண்டாட்டி, இதுதான் உன் குழந்தைன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே திகைச்சு போய் நிற்கும்போது, நீலியோட கணவர் இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாரு. மா, யாருமா நீ, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த குழந்தை யாருன்னே தெரியாது, இவ பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாருமே ஒரு மாதிரி, இந்த ஒரு பொண்ணு சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க பொதுவாகவே. அப்படி தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, யாருமா நீ, எதுக்காக வீண் பழி போடுற அந்த ஆம்பளை மேலே, இது எப்படி அவரோட குழந்தைன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ? ஐயா, நான் பொய் சொல்லலை, நீங்கள் எல்லாரும் அப்படி பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா இது அவரோட குழந்தை தான். இப்போ நான் பொய் சொன்னாலும் இந்த குழந்தை பொய் சொல்லாது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. அந்த குழந்தை வேமா ஓடி போயிட்டு, ஒரு அப்பா கிட்ட ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி அவரோட காலை தழுவி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வருதுங்க. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களில் 70 சைவ வேளாளர்களாங்க. அவங்க தான் அந்த கோவிலோட இன்சார்ஜ், நிர்வாகம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த 70 சைவ வேளாளர்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இதை எடுத்தவங்க ஊத்துன்னு சொல்லிட்டு எங்களால் முடிவு பண்ண முடியாது, நீங்கள் 2 பேருமே என்ன பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டு விட்டுருங்க. ஏன்னா நைட்டு தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலையில் ஊருக்கு பொதுவாக சிவன் கோயிலுக்கு முன்னாடி வச்சு நாங்கள் தீர்ப்பு சொல்லிடுறோம். இப்போது நீலியோட குழந்தை, நீலியோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேரையுமே ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. கல் வீடுன்னு சொல்லுவாங்களாம். இப்போயும் அந்த ஊரில் அந்த கல் இருக்குது. அதை நான் பிக்சராகவே போடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கல் வீட்டில் தான் நீலி, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தை 3 பேரையுமே அந்த 70 சைவ வேளாளர்களும் தங்க வச்சுட்டு போகிறாங்க. இப்போது அவர் பயப்படுறாரு, நீலியோட ஹஸ்பண்ட். இதை பாருங்கள், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னோட உயிருக்கு எதனா ஆபத்துனா யார் பொறுப்பேற்றுப்பா? அப்படி உங்களோட உயிருக்கு எதனா ஆபத்து வந்துருச்சுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் எங்களோட உயிரே விட்டுருவோம், போதுமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாக்கில் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது நீலியோட ஹஸ்பண்ட் அந்த வாளை எடுத்து ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நீலி ஒரிஜினல் உருவத்துக்கு மாறுது பேயா. இப்போது அந்த பேயை பார்த்தோன்னே அவங்களோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு ஓடி போய் அந்த வாளை எடுக்கிறதுக்குள்ள நீலி பேய் அவரோட சங்கை கடித்து அவரை ஒரு மாதிரி கொடூரமான முறையில் கொலை பண்ணிடுதுங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறமா குழந்தையை தூக்கிக்கிட்டு வீட்டு கதவை திறக்காமல் அது ஒரு உருவமாக புகையாக மாறி வெளியே வந்துடுது. இப்போது அடுத்த நாள் காலையில் சைவ வேளாளர்கள், அதாவது இவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதில் சிலர் மட்டும் இவங்களோட வீட்டு கதவை ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா நீலியோட ஹஸ்பண்ட் கொடூரமான முறையில் இறந்து போய் கிடக்கிறாரு. வீடு ஃபுல்லாகவே பிளட்டு. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த நீலிங்கிறது ஒரு பேய். ஆல்ரெடி அவளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதனால அவள் பழி வாங்க வந்திருக்கிறா. நம்ம தான் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து ஒருத்தவனை சாகடிச்சிருக்கிறோம். தான் கொடுத்த வாக்கு தப்பாயிருச்சு, தன்னால் ஒரு உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த 70 சைவமார்களும், அதாவது சைவ வேளாளர்களும், அதில் 69 பேர் தீயில தன்னை மாச்சிக்கிறாங்க. ஒரு லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல தீ மூட்டி அதில் 69 பேரும் நெருப்பில் இறங்கி உயிரை மாச்சிக்கிட்டாங்களாம், அதாவது இறந்துட்டாங்களாங்க சூசைட் பண்ணி. இப்போது ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிருப்பார். 70 பேர்னு சொன்னீங்களே, 69 பேர் தான் இறந்துருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் மட்டும் இங்கே நடக்கிற எந்த விஷயம் தெரியாமல் காலையில் அவரோட நிலத்துக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற அவரோட நிலத்துல போயிட்டு மாடு வச்சு உழுதுகிட்டு இருக்கும்போது, ஏற்கலப்பன்னு சொல்லுவாங்களே, அந்த ஏற்கலப்பையை வச்சு உழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா போய் சொல்கிறாங்க, ஐயா மாதிரி 69 பேரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதறி அடிச்சுட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வாக்கு தப்பாயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த ஏற்கலப்பை எடுத்து அவரோட வயிற்றில் குத்திக்கிட்டு அந்த ஸ்பாட்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாராங்க அவரும். எனக்கே ஒரு மாதிரி தாங்க இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி நிறைய புத்தகங்கள்லையும் நிறைய பேர் சொன்னது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது எல்லாருமே சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தாங்க சொல்கிறாங்க. இதுதான் அந்த பழையனூர் ஸ்டோரி, நீலிங்கிற ஒரு அம்மன் உருவான ஸ்டோரி இதுதான் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி உண்மைதாங்கிறது புரியுங்க. இது ஒரு புராண கூற்று. இது தமிழில் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட இடங்களில் நீலிங்கிற அந்த ஒரு பேச்சு, நீலிமலை ஏற்றம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயப்பன் கோவிலுக்கு அபாயகரமான இடங்களுக்கு நீலிமலை அந்த மாதிரியான பேர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குதுங்க.
கேரளா, கர்நாடகா, புத்தம், சமணம் இப்படி எல்லாவற்றிலுமே இந்த நீலிங்கிற பொண்ணோட கதை தழுவல் இருக்குதுங்க. அது போக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ் படங்களாக இருக்கட்டும், கர்நாடகா படமாக இருக்கட்டும், எல்லா படங்கள்லையுமே நீலியோட ஒரு டச் இருக்குங்க. தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருவேலங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான் பழையனூருங்கிற ஒரு சிற்றூர், அதாவது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் இந்த கதை நடந்ததா இப்போ வரைக்கும் நம்பப்படுதுங்க. அது போக இந்த 70 பேரும் தீக்குளிச்சாங்க இல்லையா, அந்த 69 பேரும் தீக்குளிச்ச இடத்துக்கு ஆப்போசிட்டில் காட்சி பூகேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குதாங்க, சிவனோட கோவில் இருக்குதான். அதுவுமே பழமை வாய்ந்த கோயிலாம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கோயில், அதுக்கு முன்னாடி எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கோவில். இப்போ வரைக்குமே அந்த சிவன் கோயில் அங்கே தான் இருக்குதாங்க. அவரோட ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் வச்சு தான், அவரை சாட்சியாக வச்சு தான் இவங்க 70 பேருமே தீக்குளிச்சு இறந்துருக்குறாங்க. இந்த நீலி இருக்கிறாங்க இல்லையா, நீலி வந்து பேயாக இருக்கும்போது அவங்களோட வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களே உருவாக்குன அந்த கள்ளிச்செடியிலேருந்து உருவாக்குன அந்த குழந்தைய காலில் போட்டு ஒரு இடத்துல மிதிச்சிருக்காங்க, அதாவது மிதித்து கொன்னுட்டாங்களாம். அந்த மிதித்து கொன்ன இடமுமே இந்த பழையனூருங்கிற கிராமத்தில் இருக்குதாங்க. அந்த சுவடு இப்போ வரைக்கும் இருக்குதான். இதை நம்ம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் தனியாக ஒரு வீடியோவாகவே பண்ண போகிறேன். எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம நேர்லையே இதை போய் பார்க்கக்கூடாது, இதையும் ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுங்க. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் இந்த மாதிரி வரலாற்று கதைகள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே நடந்த இந்த மிஸ்ட்ரியான விஷயங்களெல்லாம் இன்னுமே டீட்டெயிலிங்காக அந்த ஊரில் இருக்கிறவங்கள வச்சே கேட்டு நம்ம ஒரு வீலாக்காக பார்க்கலாங்க. இப்போது ஸ்டோரியை முடிச்சிட்டேன். ஐ மீன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டேன். நம்ம ஊர் சைட்லலாம் இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்களோட விருதுநகர்லேருந்து கிளம்பி இப்போ சென்னைக்கு வந்துட்டேன். நான் வந்து என்னோடய வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாமல் நல்லா நான் பாட்டுக்கு என்னோடய லைஃப் நல்லா போயிட்டுருக்குதுன்னா, என்ன பிடிக்காத சில பேர், அது என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை என்னை பெற்ற அப்பாவாகவே இருக்கலாம், அவர் என்ன பண்ணுவார்னா என் மேலே எதனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுமேங்கிறதுக்காக என்னை பிடிச்சவங்களா பார்த்து, ஏய் இங்கே பாரு அவன் எப்படி தெரியுமா, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா, இங்கே பாருப்பா இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு எதனா ஒன்று ஊருக்குள்ளே புறணி பேசிகிட்டு இருப்பார். அதை கேட்ட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு மட்டும் கதையை கேட்டு இதுதான் இவனோட வாழ்க்கை, இதுதான் பிரபாகரன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இன்னொரு சிலர் இருப்பாங்க இல்லையா, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க, நம்மளை இங்கே வந்து பார்த்தவங்க, இங்கே இருக்கிறதுல யாராச்சும் ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க விருதுநகரில். அப்போது அவங்கக்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, எப்பா என் வீட்டு பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறாரு, அவர் இப்படி தான்ப்பா, அவரை பற்றி என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்க. எனக்குன்னு இல்லைங்க, கதையை கேட்டுட்ருக்க உங்களில் எல்லாருக்குமே இருக்கிறது தான். உங்களை எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க, 2 விதமாக பார்ப்பாங்க, 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நீலியோட கதையவும் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. கதையை நம்ம பார்த்துட்டோம், 2வது தரப்பினர் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துடலாமா? திருவேலங்காடுக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தோட பேர் பழையனூர். இந்த பழையனூர் கிராமத்தில் மக்கள் அமைதியான ஒரு முறையில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே அந்த நேரங்கள்லாம் நைட் நேரம் யாருமே வெளியே வர மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வெளியே வரவங்க யாராக இருப்பாங்கன்னா, குடிக்கிறவங்க, இந்த கல் குடிக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வெளியே போயிட்டு குடிச்சிட்டு, அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு குடித்த போதையிலேருந்து லைட்டாக அரை போதையில் எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, பழையனூர் கிராமத்தோட எல்லைப்பகுதி, இந்த எல்லைப்பகுதியில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஊர் எல்லைக்கு அந்த பக்கம், இப்போ இதுதான் ஊர் எல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் பழையனூர் இருக்குது, இந்த பக்கம் அவர் கள்ளு குடிக்க போன ஊர் இருக்குது. இந்த ஊரை தாண்டி அவரோட ஊர் எல்லைக்குள்ளே வரும்போது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு, கருவேலங்காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான பொண்ணு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த அந்த காலத்தில் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்த உடனே ஒரு நிலாவை பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கும், அப்பா அப்படி இருக்கும் பாடுறான், அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவர் செய்வதறியாமல் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் முன்னாடி போவாங்க, அப்புறம் மறுபடியும் பின்னாடி வந்து அந்த பொண்ணை சீண்ட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஊரை சேர்ந்தவங்க வெளியே வரும்போது, அடுத்த ஊருக்கு போய் வேலை பார்க்குறவங்க, இந்த விறகு வெட்டுறவங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க வரும்போது அந்த மெயின் ரோட்டில் ஊர் எல்லையில், அதாவது குடிச்சிட்டு வந்து அந்த ஆள் மர்மமான முறையில், கொடூரமான முறையில் சாகடிக்கப்பட்டிருக்கிறாரு, இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஊருக்குள்ளே போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட சொல்லி, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எல்லைப்பகுதிக்கு வந்து பார்க்குறாங்க. இறந்து போனான் இல்லையா, அவனோட ஒய்ஃபு, குழந்தை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது, இப்படி ஒரு கொடூரமான சாவை இந்த ஊரில் நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது.
இவங்களா ஒரு முடிவுக்கு வராங்க. ஊருக்குள்ளே எதனா ஒரு அனிமல் வந்துருச்சோ, காட்டு பகுதியிலேருந்து இல்லை எதனா ஒரு புலியோ சிங்கமோ எதனா எங்கேருந்தோ வந்து அடிச்சிருச்சா, ஊரில் எல்லாருமே கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த வேலுக்கம்பு ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் ஒரு சாவு விழுகுது. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்த ஒரு பர்சன் இறந்து போய் கிடக்கிறாரு மர்மமான முறையில். இப்போ அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பித்து ஒரு பூசாரி கிட்ட போயிட்டு காலில் விழுந்து, இது ஏதோ தப்பாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா தாய், அதாவது அவங்க தான் அந்த காலத்து ஆளாக இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத நாங்கள் முதல்ல கேட்கல. அவங்க ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு பொணம் விழுந்தப்பவே, அதாவது முதல்ல ஒரு கொலை விழுந்தப்பவே அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க யாருமே நம்பலை. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, பழைய கதையெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ அவங்க அம்மா தாய் சொன்ன மாதிரியே அந்த பூசாரியை போய் பார்க்குறாங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. மறுபடியும் அந்த அம்மனை எல்லாரும் கும்பிட ஆரம்பிங்க. அந்த அம்மா கோபத்தில் இருக்கிறா. இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே அவள் வந்து பாதுகாப்பா. இந்த செத்து போனவங்க எல்லாருமே, இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, செத்து போனவங்க எல்லாருமே பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவங்க. இந்த குடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணை வச்சுக்கிறது, இல்லை குடிச்சிட்டு பொண்டாட்டியை அடிக்கிறது, ரொம்ப துன்புறுத்துறது, கொல்ற ஸ்டேஜுக்கெலாம் போவாங்க இல்லையா. அதுவும் 2400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிற ஆம்பளைங்களாக பார்த்து தான் அந்த பொண்ணு கொன்றிருக்கிறா, அதான் அந்த பேய் வந்து கொன்றிருக்குது. இப்போது நீங்கள் அவளை அம்மனா வழிபட்டு கும்பிட ஆரம்பிக்கணும். அப்படி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவளோட கோபம் தனியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஆம்பளைங்க எல்லாருமே கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வர ஆரம்பிக்குதுங்க. நீலிங்கிற ஒரு சிலையை, ஒரு அம்மனோட சிலையை செஞ்சு, அதாவது ஒரு பொண்ணோட சிலையை செஞ்சு அம்மனாக கும்பிட்டுட்டு எல்லாருமே வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ஊரில் நடக்கிற அந்த கொலைகள் கட்டுப்படுத்தப்படுதுங்க. அதாவது கொலைகளே விழுகலை, எல்லாருமே கொஞ்சம் திருந்தவும் செய்கிறாங்க, கொஞ்சம் கட்டுப்பாடாகவும் இருக்கிறாங்க. இப்போது இந்த நீலிங்கிற பொண்ணு யாருன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி பழையனூருங்கிற ஊரில் வாழ்ந்த ஒரு பெண், ஒரு அழகான பெண்ங்க. இந்த பொண்ணு ரொம்பவே கைண்டான பர்சனாக, எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுறது, அவங்கள நம்பி வந்தவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பொண்ணாங்க. இந்த பொண்ணும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன்தாரரோட பையன், ஒரு பெரிய ஜமீன்தாரரோட ஒரு பையன், அவரும் நீலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே லவ் பண்ணும்போது இந்த கம்மாக்கார பக்கமாவோ இல்லை அந்த காட்டு பக்கமாவோ போயிட்டு அவங்களோட தனிமையில் இருக்கிறது சகஜமான ஒரு விஷயமாங்க. அப்படி இருந்ததுக்கப்புறமா ஒரு நாள் நீலி மாசமாக இருக்கிறது தெரிய வருது. மாசமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட நீலி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நேராக போயிட்டு ஜமீன் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. 2 நாளாக இவங்க 2 பேரும் ரகசியமாக மீட் பண்ணுற அந்த இடத்துக்கு அந்த ஜமீன் வரவே இல்லையாங்க. இப்போது வெக்ஸாகி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஜமீன்தார் இருக்கிற அந்த வீடு, அந்த அரண்மனைக்கு நீலி வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது தான் ஜமீன்தாருக்கும் வேற ஒரு சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக அந்த ஏரியாவே ஒரு மாதிரி திருவிழா கோலத்தில் இருக்குது. நீலியை பார்த்து அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறான்னா, பயந்து போயிட்டு, ஐயோ அவள் வந்தானா எல்லாத்தையும் கெடுத்துருவா, அவளை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஆணையிடுறாரு. இப்போ அந்த ஜமீன்தாரோட காவலாளிகள் 2 பேர் நீலியை தூக்கிட்டு போய் வெளியே விட்டது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அரட்டி அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டே இந்த ஜமீன்தார் ரகசியமாக இவங்க மீட் பண்ணுற இடத்துக்கு நீலியை பார்க்குறதுக்கு வராரு. நீலியும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்போயாச்சும் அவர் வருவாருங்கிறது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்தவர், இங்கே பாரு, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, இதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணாத, நம்மளோட இந்த பயணம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீலிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன், நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க, என்ன சந்தோஷமான செய்தி, நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது, நம்மளோட குழந்தை வயிற்றில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஜமீன்தாருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்ன சொல்கிற நீ, இப்படிலாம் வெளியே போய் சொல்லிகிட்டு இருக்காத, இந்த குழந்தைய கலைச்சிரு, நீயும் வந்துட்டு என் பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு 2 ஸ்டெப்பு போகும்போது இவங்க அரட்டி இருக்கிறாங்க. இப்போ நீ என்னை ஏமாற்றிருக்கலாம், ஆனால் என்னோடய குழந்தைக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும், இந்த ஊரை திரட்டி எல்லார்கிட்டையுமே நியாயம் கேட்பேன்னு சொல்லும்போது அந்த ஜமீன்தார் இவங்க ரகசியமாக மீட் பண்ணுற அந்த காட்டுக்குள்ளே வச்சு நீலியை கத்தியால் குத்தி கொன்றுறாருங்க. இதுக்கு அவரோட காவலாளிகள் 2 பேரும் துணையாக இருந்திருக்கிறாங்க. இந்த நீலியோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் எல்லை பகுதியிலையும் தூக்கி போட்டுறாங்க. அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகளையும் வச்சிடுறாங்க. இப்படி இறந்து போன நீலியோட ஆத்மா, ஆக்சுவலாக நீலிக்கு நடந்தது ஒரு அநீதிங்க. அந்த அநீதிக்காக நியாயம் கேட்டு என்னோட கணவன் தான் நீ வந்து என்னோடய புருஷன் தான் சொல்லிட்டு இவரை தேடி வந்து அந்த ஜமீனையும் கொன்றுச்சாங்க. அப்படியே காலங்காலமாக ஒவ்வொரு ஆண்களாக அந்த ஊரில் யார் யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறாங்களோ இல்லை காதலிக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த நீலிங்கிற ஆத்மா கொன்றுமாங்க. இது இன்னொரு தரப்பினரால் சொல்லப்படுற ஒரு கதை. நைட் நேரம் அந்த பழையனூருங்கிற கிராமத்தில் தனியாக வர ஆண்களை
இந்த நீலிங்கிற பேய் அழகான ஒரு பொண்ணோட உருவத்தில் மாறி ஒரு மாதிரி வசீகரமாக்கி அவங்கள ஏமாற்றி நீ தான் என்னோட கணவன் சொல்லிட்டு நம்ப வச்சு கொன்றுமாங்க. இதுதான் அந்த ஊரில் இருக்கிறவங்களால நம்பப்படுது. அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்களால நம்பப்படுதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற சிலர் சொல்கிறாங்கங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. காலப்போக்கில் இந்த நீலிங்கிற பேயை அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அம்மனாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தாயே, ஏன்னா இவங்க பண்ணுறது நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கிற ஆண்களை மட்டும்தான் இவங்க கொல்றாங்க. இவங்க பண்ணுறது நியாயமான விஷயமாகவே இருந்தாலும் அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அந்த ஆணோட குடும்பமும் பாதிக்கப்படுதுங்கிறத அறிஞ்சிக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அம்மாவை எதுவுமே பண்ண முடியாது, அது பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது, நியாயம்னு சொல்ல முடியாது, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்று சக்தியேன்னு சொல்லிட்டு அவங்கள சாமியாக கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த நீலிங்கிற பேயோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைஞ்சி அம்மனாக உருவெடுத்து இப்போ அந்த ஊரை பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு அம்மனாவும் இருக்கிறாங்கங்கிறது ஒரு புராண கூற்றுங்க. அவ்வளோதாங்க. நான் கூகுளில் பார்த்ததையும் சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதையும் சில வீடியோஸ் பார்த்ததுலேருந்து நான் எடுத்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த 2 நரேஷனில் எந்த நரேஷன் வந்து கரெக்டான ஒரு விஷயம், அதாவது இதுதானே நீலியோட உண்மை கதை அப்படின்னு தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பழையனூர்லேருந்து இந்த வீடியோவை யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஊருக்கு நான் என்னோடய டீமோட வரப்போகிறேன் ஒரு வீலாக் பண்ணுறதுக்காக. உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கும் இருக்குதுங்க. இது இந்த மாதிரியான புராண கதைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க. தமிழர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த இந்த மாதிரி பேயாக இருந்து அம்மனாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது நாள் வரைக்கும் நானே கேள்விப்பட்டது கிடையாது. இந்த நீலிங்கிற ஒரு கேரக்டரை லோக்கா படத்தில் வந்துட்டு ஒரு பேயாக காட்டிட்டு, லைக் ஒரு வேம்பயராக காட்டியிருப்பாங்க. இந்த நீலிங்கிற ஒரு பேருக்கே ஒரு பவர் இருக்குதாங்க. நீலினாலே ரொம்பவே அபாயகரமான ஒரு பெண், பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண், ரொம்பவே பரிசுத்தமானவள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கங்க. அதனால தான் எல்லா படங்கள்லையும் நீலியோட ரெஃபரன்ஸும் இருக்குதாங்க. இப்போது உங்களில் எத்தனை பேர் நம்ம டெவில்ஸ் கிச்சனை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதில் பொண்ணுங்களோட பேர் நீலியாக கூட இருக்கலாம். அவங்களாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீலி அப்படிங்கிறவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த கதைகள்லையுமே நீலிங்கிறது ஒரு நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணை ஏமாத்துனது ஒரு ஆண். அதனால் பாதிக்கப்பட்ட நீலிங்கிற ஒரு பொண்ணு பேயாக மாறி ரிவெஞ்ச் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுங்க. என்னோட கருத்துங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புராண கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? என்னோட நரேஷன் இந்த புராண கதைகளில் எப்படி இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதில்லை. பாடைக்கட்டி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மனோட வரலாறு சொல்லியிருப்பேன். அந்த வரலாறுக்கு அப்புறமா அந்த நீலி அம்மனோட வரலாறு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஸ்டோரி அடுத்தடுத்து வரணும்னா வேறு யாரோட வரலாறை எடுத்து பேசலாம், இல்லை எந்த பேயோட வரலாறு எடுத்து நம்ம பேசலாங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியை, அதாவது உங்களோட லைஃப்பில் ரியல் இன்சிடென்ட் எதனா நடந்திருக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து நம்மளோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் அங்கேயுமே லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய் பாய். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோங்க. அதில் 5 ரியல் இன்சிடென்ட், அதாவது வீடியோ ஆதாரத்தோட ஒரு வீடியோ பண்ணியிருப்போங்க. அதில் கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்ததை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்த்துடலாங்க. என்னென்னா, டோமி பாய் அப்படிங்கிற ஒரு பையன், அவரோட வீட்டில் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குமாங்க. இந்த டாக் வந்து பொதுவாகவே நைட் நேரத்தில் ஊழ விடுறதோ இல்லை கத்துறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாதான். 2011 அவரோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டோமி பாய் வந்து அவரோட டாக் இந்த ஐஸு கூட தான் அவரோட ரூமில் படுத்துருப்பாராம். இவங்க வீட்டில் மொத்தம் 3 ரூமாங்க. ஒன்று அவங்க அப்பா அம்மா ரூம், இன்னொன்று இவரும் இவரோட டாகும் தூங்குற ரூம், இன்னொரு ரூமில் அவங்க தாத்தா, அவர் உயிரோடு இல்லை, இறந்துட்டார். இப்போது அன்னைக்குன்னு பார்த்து 2011 மார்ச் 27 திடீர்னு இந்த ஐஸுங்கிற டாக் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. மிட் நைட் 2 மணிக்கு அந்த டாக் வேகமாக வெளியே ஓடுது, கதவை திறந்துட்டு. இவர் எப்பயுமே டோரை லைட்டாக ஸ்லைட்லி ஓப்பனில் தான் இருக்குமோ, அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வெளியே ஓடுறத பார்த்துட்டு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போக அந்த டாக் இவங்க தாத்தாவோட ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குது. இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்குதா இல்லையானே தெரியல. அவங்க ரெஸ்பான்ஸே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இந்த நேரம் பார்த்து இவங்களோட கிளாஸ்மேட்லாம் பேயை பற்றி பேசுவாங்களாம் அவங்களோட கிளாஸில். இந்த மாதிரி பேய் இருக்குடா, அதெல்லாம் ஃபோனில் சிக்குண்டா,
இந்த நோக்கியாவில் பழைய ஃபோனில் ஒரு கேமரா இருக்குங்க. அப்போ நமக்கு அதுதான் வந்து பெரிய கேமரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் தான் இவர் கையில் இருக்குமா. அந்த ஃபோனை எடுத்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அங்கேருந்து அவரோட ஐஸை கூப்பிட்டுக்கிட்டு, அந்த டாகை கூப்பிட்டுட்டு இவரோட ரூம்குள்ளேயே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை பார்த்தா, அந்த ஃபோட்டோவில் அவங்க தாத்தாவோட உருவம், அதாவது அவங்க தாத்தாவோட ஒரு ஃபிகர் இருக்குதாங்க வெள்ளை கலரில். இதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவரோட டோரை லாக் பண்ணிவிட்டு, மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த நாயை கட்டிப்பிடிச்சிட்டே படுத்து தூங்கிட்டாராம். அவங்க தாத்தாவோட ஆத்மா இன்னுமே அவரோட வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குதாங்க. இந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட முதல்லே சொல்லியிருப்பேன் பிரதர். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளோட ஷோவை பார்த்துட்டு இருக்காப்லையா. இருந்தாலும் இது ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரிங்கிறனால நான் சொல்லலை. நீங்கள் இந்த ஸ்டோரிஸில் சொன்னீங்க இல்லையா, சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி தாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நம்மளை சேர்ந்தவங்க நமக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒருத்தவங்க, இல்லை அவங்களுக்கு நம்ம ரொம்பவே பிடிச்சமானவங்களாக இருந்தோம் அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நமக்கு தீங்குலாம் செய்ய மாட்டாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க, நம்ம கூடயே இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ பயப்படாதீங்க டோமி பாய். குணாங்கிற பிரதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ப்ரோ எனக்குமே என்னோட புஜ்ஜி, அதாவது அவரோட டாக் வந்து காவலாக இருந்திருக்கிறாளாம். எப்போவுமே கட்டிலுக்கு மேலே படுத்து அவரோட பொண்ணு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு, புஜ்ஜிங்கிறது அவங்களோட டாக், அந்த பொண்ணு பக்கத்துலேயே தான் அந்த டாக் படுத்துருக்குமாங்க. எப்பயுமே கட்டிலுக்கு மேலே வந்து தான் படுத்துருக்குமா, கீழே போகாதான். இவங்களே எட்டி மிதிச்சா கூட கீழே போய் படுத்துக்காதான், இவங்க மேலேயே தான் வந்து படுத்துருக்குமா. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு இந்த டாக் எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்குது இருட்டுக்குள்ளே. ஒரே ஒரு மிட் நைட் லேம்ப் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு பயம் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தையுமே லைட்டாக ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே அழுக ஆரம்பிக்குது. இப்போ புஜ்ஜியை திட்டுறாங்க. அறிவு இருக்கா உனக்கு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்குன்னு சொல்லி திட்டும்போது அது வேமா கீழே இறங்கி கட்டிலுக்குள்ளே போயிருக்குதுங்க. கட்டிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒருவேளை தனியாக போய் படுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தூக்கத்தில் ஏதோ பண்ணுது போலன்ட்டு விட்டுருக்குறாங்க. ஆனால் அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பயங்கரமாக கத்திருக்குது. கத்துனது மட்டும் இல்லாமல் கோபமாக கடிக்க போகிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணியிருக்குதுங்க. இதை பார்த்து பயந்துட்டு, சத்தத்தை மட்டும் கேட்டு பயந்துட்டு கீழே எட்டி பார்த்துருக்குறாங்க. இவங்களோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி கீழே கட்டில் கடியில் அடித்து பார்த்தா புஜ்ஜி யாரோ ஒருத்தரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. அந்த இடத்துல எதனா பல்லியோ இல்லை கரப்பாம்பூச்சியோ இருக்குன்னு பார்த்தா அது கூட இல்லை. அப்போ யாரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு 2 நிமிஷமாகவே கத்திக்கிட்டே இருக்குது. இவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேகமாக ஓடி வந்து இவங்க காலடியிலே படுத்துக்கிச்சாங்க கத்துறதை நிப்பாட்டிட்டு. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்களை தாண்டி வேற யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்குள்ளே வந்திருக்கிறாங்க. கட்டில் கடியில் ஏதோ ஒன்று இருந்திருக்குது. அதை பார்த்து தான் புஜ்ஜி கண்டுபிடிச்சி கத்தி இருக்குது. நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி கத்தி இருக்குது. அதுவும் இவங்க கால்கிட்டேயே படுத்துருந்துச்சாங்க. இவங்க அப்பப்போ எந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் முழிச்சே தான் இருக்குமோ. நைட்டு முழுக்க தூங்காமல் அவங்கள பாதுகாத்ததே புஜ்ஜி தானாங்க. அந்த நாளை மறக்கவே முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சம்பவம் தாங்க அது. மரியா விஷாலிங்கிறவங்க டுமாரோ இஸ் மை பர்த்டே, ப்ளீஸ் விஷ் மீ வித் மை நேம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. சாரிம்மா நான் கவனிக்கலை. இவங்க என்றைக்கோ போட்டிருக்கிறாங்க. மேபி பிலேட்டட் பர்த்டே விஷஸ்மா, சாரி. குமரேஷன் அனிதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜாக் என்ற ஜெர்மன் ஷெப்பர்ட், ஷீ ஹேட் டெட் பிகாஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் இன் மை ஹோம், ஐ மிஸ் ஹேர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பூர்ணிமாங்கிற ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது 10 நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக அவங்க அப்பாவை வந்து நைட்டு ஊர்லேருந்து வந்தாராம். ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக பூர்ணிமாங்கிற பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவங்களோட ஏரியாவிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குமாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த போகிற வழியில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே இவங்க தனியாக தான் ஸ்கூட்டியில் போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே அவங்கள பார்த்து குலைச்சிக்கிட்டு ஒன்று சொன்ன மாதிரி ஒரு நாய்க்கு ஒரு நாய் பின்னாடி அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னாடி ஒரு மாதிரி குலைச்சிக்கிட்டு ஊழ விட்டுக்கிட்டே இவங்களை கடிக்கிற மாதிரி வந்திருக்குதுங்க. இவங்க பயந்து போய் ஸ்கூட்டியை நிப்பாட்டாமல் வேகமாக ஸ்பீடாக வந்திருக்கிறாங்க. ஸ்டேஷனோட வாசல் வரைக்குமே விரட்டிக்கிட்டு வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டராகவே இவங்களை விரட்டிக்கிட்டே வந்திருக்குதுங்க. ஸ்டேஷன் வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் வந்து கல் எடுத்து அடிக்கும் போது அந்த நாய்ங்கெல்லாம் ஓடி இருக்குதுங்க. இந்த விஷயத்தை பூர்ணிமாவோட அப்பாவும் பார்த்துருக்கிறாரு. ஆனால் பூர்ணிமாவோட அப்பாவும் பூர்ணிமாவும் ரிட்டன் அதே பாதையில் போகும்போது அந்த நாய்ங்க எல்லாமே அதே ரோட்டில் தான் இருக்குதுங்க. ஆனால் அமைதியாக உட்காந்துருக்குதுங்களாம். குலைக்க கூட இல்லையாங்க, பார்க்க கூட இல்லையா, திரும்பி கூட அமைதியாக உட்காந்துருக்குது. இது எதனாலன்னு எனக்கு தெரியலைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ எதனால் இப்படி ஆகுதுன்னு. இஃப் எனி ஒன் நோஸ் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் கைண்ட்லி கமெண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஏம்மா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாம்மா, உங்களன்னு இல்லை, அன்டைமில் யார் போனாலுமே ஏரியா ஸ்ட்ரீட் டாக்காக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற நாய்ங்களாக இருக்கட்டும் துரத்திக்கிட்டே தாம்மா இருக்கும். அதுவும் குறிப்பாக பைக்கில் போகும்போது சொல்லவே வேணாம், பின்னாடியே கடிக்கிற மாதிரியே தான் வருங்க.
ஒரு சில டாக்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இது எனக்கு பர்சனலாக நடந்தது. நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன்னா அது பாட்டுக்கு அமைதியாக போயிடும். ஒரு சில டாக்ஸ் வந்து இறக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சாலும் வச்சிரும். அதனால் இது காமனாக எல்லாருக்குமே நடக்கிறது தாம்மா. உங்களுக்கு பின்னாடி அமானுஷ்யமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று உங்கள் அப்பா உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கும்போது மேபி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அப்பா கூட அரட்டிக்கிட்டே வந்திருக்கலாம். ஒரு கண்ணு காட்டினாலே போதும், அதை பயமுறுத்திடலாம். அதனால் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கம்மான்னு தான் நான் சொல்லுவேம்மா. லலித்துங்கிற பிரதர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருங்க. பெங்களூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற வழியில் ஒரு கப்புளுக்கு நடந்த அணைக்கல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டில் போன கப்புளுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்துருப்போம். அதை பார்த்த ஒருத்தர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, லலித்துன்னு சொல்லிட்டு. பிரதர், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இந்த ஷார்ட்கட்டில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அலையன்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வரும். அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எம்பிஏ படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வீக்கெண்டில் இல்லை லீவ் நாட்கள்லாம் ரெசார்ட் எடுத்து தனியாக அங்கே போயிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்திருக்குதுங்க. அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் அவங்களோட அந்த அலையன்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து காரில் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு லிக்கர் எல்லாமே வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரும்போது மேப்பில் ஒரு ஷார்ட்கட் காட்டியிருக்குதுங்க. அதுதான் அந்த அணைக்கல் பகுதி வழியாக காட்டியிருக்குது. அதுதான் இப்போ நம்ம அந்த கதையில் சொன்ன அதே ஷார்ட்கட். அணைக்கல்லில் நான் சொன்ன அதே அமைப்பில் இருக்கிற அந்த ரோடை தான் அவரும் சொல்கிறாரு. அந்த ரோடு வழியாக போகும்போது இவங்களோட டயர், பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது. எல்லாருமே இறங்கி அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து 7:30 மணி இருக்குமா, ஈவினிங் டைம். ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பின்னாடி இருக்கிற அந்த பஞ்சர் வீலை எடுக்கணும்னா இவங்க வச்சிருக்கிற அந்த சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு தான் அந்த டயரை எடுத்து மாற்றணும். அப்படி அவங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பஞ்சரும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவசர அவசரமாக அந்த இடத்துல வந்து கிளம்பி ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. ரெசார்ட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் பின்னாடி இருக்கிற ட்ரிங்க்கெல்லாம் எடுக்கும்போது பார்க்குறாங்க சாப்பாடு பார்சல் எல்லாத்தையுமே அந்த காட்டுக்குள்ளே பஞ்சரான இடத்துலையே வச்சுட்டு வந்துட்டாங்க, மறந்து போய். இப்போ லலித்தும் அவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் கார் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரோட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே பிச்சு போட்டு, அதாவது அந்த பார்சல் எல்லாத்தையுமே பிச்சு போட்டு செதறி கிடக்குதாங்க. இவங்க வாங்கிட்டு வந்தது நான்வெஜ் தான். ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் இந்த மட்டன் சம்மந்தமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே கிழிச்சு ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட மாதிரி கூட இல்லையாங்க. எல்லா சாப்பாடையும் கிழிச்சு அங்கங்கே செதற விட்டுருக்குறாங்க நாலா பக்கமும். இதை பார்க்கும்போதே இவங்க 2 பேருக்குமே ரொம்ப அள்ளு விட்டுருக்குதுங்க. ஒருவேளை எதனா ஒரு நாய் தான் வந்து சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னா எதனா ஒரு அனிமல்ஸ் வந்து சாப்பிட்ருக்கும் போல் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொட்டலத்தில் நகம், பெரிய பெரிய நெயில்ஸை வச்சு கிழிச்ச மாதிரி ஒரு தடம் இருந்திருக்குது, ஒரு நகமும் கிடந்திருக்குது. இதை பார்த்ததுமே லலித்துக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே பயம் வந்துருக்குதுங்க. இதை போயிட்டு அப்படியே அங்கே ரெசார்ட்டில் சொன்னால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நாய் ஏதோ வந்து சாப்பிட்ருச்சு, சாப்பாடெல்லாம் கொட்டி போச்சு, நான் வேறு கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அந்த ஷார்ட்கட்குள்ளே அடுத்து அவங்க போகவே இல்லையாம். தேவையில்லாமல் ஷார்ட்கட்னு வந்து இதை வேணால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. உண்மையாகவே இப்போ அந்த அணைக்கல்ங்கிற பகுதியில் ஏதோ சம்திங் ராங் தான் நினைக்கிறேங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு அனுப்பியிருக்காங்க. யுனிக் சனு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அண்ணன் என் நேம் நிலுக்ஷன், நான் டெய்லி கமெண்ட் பண்ணுவேன், என்னோடய நேம் சொன்னீங்கன்னா என்னோட நேம் சொல்கிறீங்களா நெக்ஸ்ட் வீடியோவில், நான் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் நரேஷன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஹாய் நிலுக்ஷன், எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லுவேன் ஸ்ரீலங்கா. ஹேமா மணியன்கிறவங்க நமக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே அம்மா எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே பர்சனலாக வந்து மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிரபா, முதல் கதை போல் எனக்கும் எங்கள் வீட்டில் நடந்தது பிரபா. இதே மாதிரி தான் மொட்டை மாடியில் ஓடுற சத்தம் கேட்டது. நானும் என் பெரிய பையன் அருணும் போய் பார்த்தோம். அப்போ மணி 11:30 to 12 இருக்கும். ராத்திரி அப்போ யாரும் இல்லை. சுற்றி பார்த்தோம். அப்போ என் பையன் தோள்பட்டையில் யாரோ தொட்டது போல் திரும்பி பார்த்தான். தோள்பட்டையில் 3 கோடு இருந்தது, நகத்தால் கீறின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்குமே ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விருதுநகரில் எனக்கு நடந்த அமானுஷம் சொல்லி போட்டிருப்பேன். அந்த கவர் ஸ்டாண்டில் ஏறி குதிச்சதுக்கப்புறமா கற்குவேல் என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அதாவது முதுகில் வந்துட்டு ஒரு கோடு 3 கோடு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட எண்டில் நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.